நரேந்திர மோடி அரசாங்கமும் கட்கரியும், அதாவது சர்பேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரும் நேஷனல் ஹைவேயும் நல்ல முறையில் பணிகள் நடத்துகின்றன. நமக்கு அதன் சான்றுகள் உள்ளன. கேரளத்திலும் ஹைவேயின் பணி காசர்கோடு முதல் திருவனந்தபுரம் வரை நடைபெறுகிறது. இந்த இடையில் இதன் மூலம் நான் பயணம் செய்தேன். ஏறக்குறைய 80% அது முடிந்துவிட்டது. ஆனால் இந்தியாவின் ரூரல் ரோடு பற்றி செய்திகள் எங்கும் வருவதில்லை. நான் ஒரு ரிப்போர்ட் படித்தேன். அந்த ரிப்போர்ட்டுடன் தொடர்புடைய சில உண்மைகள் தெரிந்திருக்க வேண்டும். இந்தியாவின் கிராமங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதாவது புரட்சிகர மாற்றம் நடைபெறுகிறது. இந்தியாவின் கிராமங்களுக்கு சென்றவர்களுக்கு மட்டுமே இந்திய கிராமங்கள் எப்படிப்பட்டவை என்பதை அறிய முடியும். ஏனெனில் இந்த சிட்டி சைடில் சென்று கிராமங்கள் இப்படிப்பட்டவை என்று சொல்லாமல் இந்திய கிராமங்களுக்குள் செல்ல வேண்டும். உள்ளே சென்று பார்த்தால் மட்டுமே அங்குள்ள மாற்றத்தை காண முடியும். முக்கியமாக இந்த கிராமங்களுக்கு செல்லும் போது, ஒரு கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்திற்கு செல்லும் போது கச்சா ரோடு அப்படின்னு சொல்லுவார்கள், அதாவது டார் செய்யப்படாத சாலை. அந்த வழியாக இந்த தேர்தல் ரிப்போர்ட்டிங்காக பயணிக்கும் போது சாலை என்று கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. ஏனெனில் யாரும் இன்ஸ்பெக்ட் செய்யவில்லை. சில கிராமங்களில் 1000 பேர் வசிக்கும் கிராமங்களை காணலாம். சாலை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அந்த வழியாக வண்டிகள் செல்ல முடியாது. அதனால் மகேந்திராவின் போலேரோ என்று சொல்லப்படும் வண்டியை எடுத்து இந்த கச்சா சாலை வழியாக செல்கிறோம். மற்ற வண்டிகள் அதை தொடக்கூட முடியாது. அந்த சாலைகளில் ஏற்பட்ட மாற்றம்தான் இப்போது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பிரதான் மந்திரி கிராமீன் சடக் யோஜனா. இந்தியில் அதை சொல்கிறார்கள். இந்திய கிராமப்புற சாலைகள் எந்த வகையான புரட்சிகர மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய 18 கோடி டாய்லெட் முதலில் இந்திய கிராமங்களில் கட்டுவது ஒரு பெரிய பணியாக இருந்தது. ஏனெனில் இந்திய கிராமத்தில் மக்களுக்கு டாய்லெட் எப்படி பயன்படுத்துவது, தண்ணீர் எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாது. ஏனெனில் எப்படி இந்த டாய்லெட் இப்போது எல்லோரும் கற்றுக்கொண்டார்கள். அதாவது ஹைஜீன் மற்றும் ஹெல்த் பற்றி அவர்களின் நோய்கள் குறையத் தொடங்கின. அது ஒரு பெரிய சாதனை. பின்னர் கோவிட் தொடர்பான ஹெல்த், அதே போல் ஹாஸ்பிட்டல் என்றால் என்ன, டாக்டர் என்றால் என்ன, நர்ஸ் என்றால் என்ன என்பதை கிராமத்தில் உள்ள மக்கள் அறியத் தொடங்கினர். இல்லையெனில் இந்த காய்ச்சல் வந்தாலும் மற்ற நோய்கள் வந்தாலும் அங்கேயே படுத்திருப்பார்கள். இவை அங்கு சென்றவர்களுக்கும் இவர்களுடன் இடைவினை புரிந்தவர்களுக்கு மட்டுமே இதை பற்றி தெரியும். இல்லையெனில் இங்கிருந்து நீங்கள் ஈசி சேயர், இது இந்திய கிராமம் என்று சொன்னால் ஒன்றும் தெரியாது. உள்ளே செல்ல வேண்டும். இந்த கிராமீன் ரோடு என்று சொல்வது 2000 தொடங்கியது. 2000 வாஜ்பேயி இருந்த காலத்தில் பிரதம மந்திரி கிராமீன் சடக் யோஜனா என்று சொல்லப்படும் திட்டம் தொடங்கியது. ஆனால் எத்தனையோ ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பு ஏறக்குறைய 70,000 முதல் 36,000 கிலோமீட்டர் சாலை மட்டுமே கட்ட முடிந்தது. அதுவே அதன் மிகப்பெரிய தவறு என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் அந்த வேகத்தில் செல்ல முடியவில்லை. ஆனால் 2014 முதல் இப்போது 2024 வரை நாம் அதிர்ச்சி அடையும் கணக்கு. 7 லட்சம் கிலோமீட்டர் கிராமீன் சாலைகள், அதாவது பிரதம மந்திரி சடக் யோஜனா மூலம் கட்டப்பட்டன. பயங்கரமான புரட்சிகர மாற்றம். இதன் மூலம் கிராமத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது நாம் சொல்லும்போது நீங்கள் அந்த கிராஃபை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் என்ன முக்கியமாக நடந்தது. முக்கியமாக கிராமத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு இந்த மண்டி அங்கு சென்று பொருட்களை விரைவாக விற்க முடியும். ஏனெனில் வண்டிகள் மற்றும் டிராக்டர்களை பயன்படுத்தி பொருட்களை அங்கு கொண்டு செல்ல முடியும். முன்பு தலையில் சுமந்தும் தள்ளியும் வண்டியில் ஏறி சென்றார்கள். இப்பொழுது ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் வரை இவர்களுக்கு 10 அல்லது 15 அல்லது 20 நிமிடங்களில் பொருட்களை மார்க்கெட்டில் கொண்டு செல்ல முடியும். விரைவில் வியாபாரம் முடியும். நல்ல விலையும் கிடைக்கும். ஏனெனில் அதன் மூலம், அதாவது இணைப்பு அங்கு ஏற்பட்டது. இப்பொழுது அதுவும் பொருட்களை மற்ற மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நல்ல விலை கிடைக்கும். ஏனெனில் மொபைல் உள்ளது. இதற்குள் தெரிந்து கொள்ள முடியும் எங்கு அதிக விலை உள்ளது என்று. அப்பொழுது அங்கு கொண்டு சென்று பொருட்களை விற்க முடியும். அதாவது வாங்கவும் விற்கவும் முடியும். கிராம சூழலில் பெரிய பங்களிப்பு. இரண்டாவது முக்கியமான புள்ளி என்று சொல்வது, இந்திய கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு இப்போது பிரசவ வலி வந்தால் அல்லது ஒரு நோய் வந்தால் அங்கே படுத்திருப்பார்கள். அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார்கள். ஏனெனில் மருத்துவமனைக்கு செல்வது ஒரு பெரிய சடங்காக இருந்தது.
கர்ப்பிணி பெண்ணை எப்படி இவ்வளவு கிலோமீட்டர் நடந்து செல்ல முடியும்? ஏனெனில் சாலை இல்லை, வண்டி ஓட முடியாது. பின்னர் மொத்த வழி என்று சொன்னால் எதையாவது தள்ளு வண்டியில் ஏற்றி கொண்டு செல்லும் நிகழ்வாக இருக்கும். இப்போது குழந்தை இறப்பு விகிதம், குழந்தைகள் இறப்பது, கர்ப்பிணி பெண்கள் இறப்பது போன்றவை பயங்கரமாக குறைந்துள்ளன. அது ஒரு பெரிய சாதனை. ஏனெனில் சாலை இருப்பதால் கர்ப்பிணி பெண்களை விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிகிறது. ஏனெனில் பெரும்பாலான இடங்களில் ஹெல்த் சென்டர்கள் உள்ளன, மருத்துவமனைகள் உள்ளன. அதனால் தாயும் இறப்பதில்லை, குழந்தையும் இறப்பதில்லை. இது ஒரு பெரிய சாதனை. மூன்றாவது முக்கியமான காரணம் என்னவென்றால், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அது ஒரு பெரிய சாதனை. ஏனெனில் இவ்வளவு கிலோமீட்டர் தூரம் 8 அல்லது 10 கிலோமீட்டர் நடந்து செல்லாமல் இந்த சாலைகள் வழியாக விரைவாக பள்ளிக்கு செல்ல முடிகிறது. அதாவது பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அவர்களின் வெற்றி சதவீதமும் அதிகரித்துள்ளது. பள்ளிக்கு செல்ல குழந்தைகளுக்கு ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய சாதனை. இந்த அறிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இங்கு பல இடங்களில் இந்தியா எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, கிராமப்புற இந்தியா எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதாவது குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிக்கிறார்கள், பெண்கள் பள்ளிக்கு சென்று படிக்கிறார்கள். ஏனெனில் முன்பு எப்படி இருந்தது? அவர்கள் 8 அல்லது 10 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். அதற்காக அதிகாலையில் எழுந்து நடக்க வேண்டும். பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் போது 8 அல்லது 9 மணி இரவு ஆகிவிடும். இப்போது அவர்கள் சுமார் 1 மணி நேரம் முன்னதாக வீட்டிலிருந்து புறப்பட்டால் போதும். வண்டிகள் உள்ளன, ஸ்கூட்டர்கள் உள்ளன, டூவீலர்கள் உள்ளன. நேராக பள்ளிக்கு சென்று விடலாம். அதன் பிறகு அவர்கள் திரும்பி வரலாம். சிறிய சிறிய ஆட்டோ ரிக்ஷாக்களில் பள்ளி குழந்தைகளை கொண்டு வரும் பணி தொடங்கியுள்ளது. எனவே வேகமான மாற்றம். அடுத்து என்ன நடந்தது? அது ஒரு சுவாரஸ்யமான பகுதி. அதாவது கிராமப்புற வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது. அது எப்படி கிராமப்புற வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது? ஏனெனில் இந்த சாலைகள் கட்டுவதற்கு அதிகம் பயன்படுத்தப்படுவது மகாத்மா காந்தி கிராமீண் ரோடு யோஜனா திட்டம். இதற்காக வரும் நேரத்தில் இந்த தொழிலாளர்களை கிராமங்களிலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் இதன் ஒரு பகுதியாகிறார்கள். அதாவது வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அது ஒரு பயங்கரமான சாதனை. அதேபோல் ஹெல்த், அதாவது கிராமத்தின் சூழல், பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்லத் தொடங்கினார்கள். அதன் பொருளாதாரம் மாறியுள்ளது. அதைவிட முக்கியமான விஷயம், நான் சொல்வதை நீங்கள் கவனிக்கவும். அதாவது கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு வேலை தேடி செல்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. பாதியாக குறைந்துள்ளது. இது ஒரு பயங்கரமான நிகழ்வாக இருந்தது. ஏனெனில் சிட்டி சைடுக்கு எல்லோரும் வேலை தேடி செல்வார்கள். இப்போது சாலைகள் நன்றாக உள்ளன. அங்கு பல விஷயங்கள், ஸ்டார்ட் அப்கள் மற்றும் பிறவற்றை செய்ய தொடங்கியுள்ளார்கள். அந்த நிகழ்வில் அதன் குறைவு, அதாவது அது மாசிவ் அளவில் மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள், அது குறைந்து விட்டது. இப்போது மற்றொரு நிகழ்வு டெக் வேர்ல்டுடன் தொடர்புடையது. அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் ரூரல் இந்தியாவுக்கு டெலிவரி கொடுக்க தொடங்கியுள்ளன. ஏனெனில் சாலைகள் நன்றாக உள்ளன. இவை அனைத்தையும் நீங்கள் பார்த்தால் இந்தியாவில் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வரும். இந்த 7 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் ரூரல் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பிறகு என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது? அது ஒரு அற்புதமான மாற்றம். ஜிடிபி, பொருளாதாரம் எல்லாம் மாறியுள்ளது. மக்களின் வாழ்க்கை முறை மாறியுள்ளது. ஏனெனில் பணம் கிடைக்கத் தொடங்கியுள்ளது. அவர்களின் விவசாய பொருட்களுக்கு உண்மையான விலை கிடைக்கத் தொடங்கியுள்ளது. மூன்றாம் தரப்பு இல்லாமல் விற்க முடிகிறது. ஏனெனில் அதை வாங்குபவர்கள் உள்ளனர். விரைவாக டெலிவரி செய்ய முடிகிறது. பள்ளி குழந்தைகள், ஹெல்த் இஷ்யூ, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கை, பெண்களின் இறப்பு எல்லாம் குறைந்துள்ளன. எனவே இந்த சில விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன், ஏன் நான் மோடியை ஆதரிக்கிறேன் என்று. இவை அனைத்தும் ஒவ்வொரு இஷ்யூஸ் ஆகும். ஏனெனில் எனக்கு இந்திய கிராமங்கள் தெரியும். அவர்களின் பிரச்சனை முழுமையானது. இந்த கிராமங்களில் எலக்ட்ரிசிட்டி இப்போது கிடைக்கத் தொடங்கியுள்ளது. இந்த கிராமங்கள் மாறினால் மட்டுமே இது காந்திஜியின் கனவாக இருக்கும். இந்த கிராமங்கள் மாறினால் மட்டுமே இந்தியா மாற முடியும். ஏனெனில் இந்தியாவில் பெரும் பகுதி மக்கள் வாழும் கிராமங்களை புறக்கணித்து இந்தியாவை ஒருபோதும் வளர்ச்சி அடையச் செய்ய முடியாது. இது இந்தியாவை பற்றி உண்மையில் அறிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். அடுத்து என்ன நடந்தது? முன்பு எந்த சாலையை உருவாக்கினாலும் அதற்குள் முழுவதும் லஞ்சம் வாங்கி மாற்றிவிட்டு
அங்கு சாலை என்று பெயர் மட்டுமே இருக்கும். ஆனால் இப்போது துல்லியமான மானிட்டரிங் உள்ளது. எந்த கான்ட்ராக்டர் உருவாக்குகிறாரு, எத்தனை வருடங்கள் அந்த சாலை நிலைக்கும், முழுமையாக கையெழுத்திட்ட பிறகு சாலைக்கு எந்த விதமான சேதம் ஏற்பட்டால் அந்த கான்ட்ராக்டர் தானே சரி செய்ய வேண்டும். அதாவது கண்டிப்பாக மானிட்டர் செய்யப்படுகிறது. ஏனெனில் லஞ்சம் வாங்குதல் மற்றும் பிற பணிகள் எதுவும் நடக்காது. இப்போது அரசியல்வாதிகளையும் அருகில் விட மாட்டார்கள். அதாவது கண்டிப்பாக அதிகாரிகள் மானிட்டர் செய்வார்கள். தவறு செய்த பலரை பிளாக் லிஸ்ட் செய்வார்கள், அதாவது கான்ட்ராக்டர்களை. அதனால் அவர்களுக்கும் பயம் உள்ளது. சாலையை நன்றாக டெலிவரி செய்தால் போதும். அதைவிட அதிகமாக ஆல் சீசன் ரோடு மற்றும் சீசன் ரோடு இடையே வேறுபாடு உள்ளது. ஏனெனில் பெரிய மழை மற்றும் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சாலை அழியக்கூடாது. அது ஆல் சீசன் ரோடு. இதேபோல் கிராமங்களை இணைக்கும் போது, ஒவ்வொரு கிராமமும் இணைக்கப்படும் போது இந்தியா என்று சொல்லப்படும் மகாராஜ்யத்தின் கிராமங்கள் பெரிய நிகழ்வுகளாக மாறியுள்ளன. நான் அந்த அறிக்கையை படித்து முடித்த பிறகு இது ஒரு அற்புதமான சாதனை என்று உணர்ந்தேன். 7 லட்சம் கிலோமீட்டர் இந்திய கிராமப்புற சாலைகள் என்று சொல்லப்படுவது, அதாவது இன்னும் சிறிது நேரம் கழித்து இந்திய கிராமங்கள் முழுவதும் கணக்கிடப்படும். அதனால தான் வரும் வருடங்களில் இந்திய பொருளாதாரம் மாறும் என்று சொல்லப்பட்டது. அது வெறுமனே கணக்கிட்டு சொல்வது அல்ல. இது பல தேச விரோதிகளுக்கு பிடிக்காது. இவை அனைத்தும் பெரிய நிகழ்வுகளா என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் உண்மையான இந்தியாவை அறிய வேண்டும் என்றால் இந்திய கிராமங்களின் சாலைகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறை, அவர்களின் லைஃப் ஸ்டைல் முழுவதுமாக மாறிக்கொண்டிருக்கிறது, கல்வி உட்பட. இது ஒரு அற்புதமான, நம்ப முடியாத சாதனை. அந்த ஒரு சாதனை தான் மோடி அரசாங்கம் கடந்த 10-11 வருடங்களில் இந்திய கிராமப்புற சாலைகளுடன் தொடர்புடைய சாதனையை உருவாக்கியுள்ளது.